ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் கணவருக்கு விந்தணுக்களோட தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் கருத்தரிக்காமல் போகுது அப்படின்ட்டு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும், இப்போ கணவரால் ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த 10 பொருள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்றப்போ கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். விந்தணுக்கள் அவ்வளோ மடமடன் எண்ணிக்கை கூடும். இப்போ நிறைய பேருக்கு பெண்கள் மட்டும்தான் கருத்தரிக்க முடியாமல் போகுதுன்ற ஒரு கருத்து எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இல்லைங்களா? ஆனால் இப்போ அது எல்லாமே கிடையவே கிடையாது. எந்த அளவு பெண்களுக்கு உடல் அளவில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அதே அளவு ஆண்களுக்கும் இப்போ அது மாதிரி பிரச்சனை நிறைய வந்துடுச்சு. ஸோ அவங்களால ஆண்களுக்கு நிறைய பேர் கருத்தரிக்க முடியாமல் போகுது. பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்றப்ப நம்ம கணவரால் கருத்தரிக்க முடியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக அந்த இதோட நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைங்களா? அப்படி ஒருவேளை உங்கள் கணவருக்கு விந்தணுக்கள் தரம் குறைவாக இருக்குது, எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அதனால நீந்தி உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்றப்போ இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? முதல் மிக முக்கியமான விஷயம் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பசலைக்கீரை, அந்த கீரை எங்கே கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லை. வாரத்தில் ஒரு 2 நாள் வீட்டில் பசலைக்கீரை நீங்கள் பண்ணிங்கன்னா கணவரோட விந்தணுக்களோட தன்மை வேகமாக மடமடன் அதிகரிக்கும். இது கூட்டாவோ பொரியலாவோ கடைஞ்சி எதோ, ஆனால் பசலைக்கீரை நீங்கள் சாப்பிடணும், சரிங்களா? 2வது தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கோட பெனிஃபிட் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையே இல்லை. நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு ரெகுலராக உங்கள் கணவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக சீக்கிரமாக அவருக்கு அந்த விந்தணுக்களோட தரம் நல்லா அதிகரிக்கும், சரிங்களா? 3வது வாழைப்பழம். வாழைப்பழம் மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடாது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான பொருள், இல்லைங்களா? அந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அதாவது கணவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட, அது செவ்வாழை பழமாக இருக்கட்டும், மஞ்சள் பழமாக இருக்கட்டும், இல்லை பச்சை பழமாக இருக்கட்டும், நல்லா செயற்கை மூலயமா பழுக்க வச்ச பழம் இல்லை, நேச்சுரலான பழம் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி பழத்தை வாங்கி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்றப்போ ரெகுலராக சாப்பிட கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு காலிஃப்ளவர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் காலிஃப்ளவர் நீங்கள் எந்த அளவுக்கு கணவருக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவு விந்தணுக்கள் தன்மை நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி முட்டை இருக்கு, இல்லைங்களா? முட்டையில் மஞ்சள் கருவை தவிர்த்து நல்ல ஒரு நாளைக்கு 3 முட்டை அது மாதிரி கொடுக்கணும். மஞ்சள் கருவை எடுத்துட்டு வேக வச்சு கொடுக்கணும். ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ போட்டு கொடுக்கக்கூடாது, வேக வச்சு மட்டும்தான் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தீங்கன்னா கணவருக்கு நல்ல விந்தணுக்கள் தன்மை அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க சாக்லேட்டு. ஆமாங்க, சாக்லேட் ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டு டெய்லி ஒன்று இல்லை வீக்லி ட்வைஸ் சாப்பிட சொல்லுங்கள். சாக்லேட் சாப்பிட்றது மூலயமா கூட விந்தணுக்கள் தன்மை நல்லா அதிகரிக்கும். வால்நட் இருக்குங்களா, நம்ம ட்ரை கிரேப்ஸ் இருக்கும், பாதாம் இருக்குது, இதெல்லாம் விட வால்நட்டில் விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுற தன்மை அதிக அளவு இருக்கிறதுனால கண்டிப்பாக வால்நட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். சீக்கிரமாக விந்தணுக்கள் தன்மை அதிகரிக்கும். அதனால் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா நீந்தி போகும். அதே மாதிரி நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கிற ஃபுட்லலாம் நிறைய 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 பூண்டுக்கள் சேர்த்துக்கணும், சரிங்களா? எந்தளவு பூண்டுக்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நல்ல கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நல்லா கிடைக்கும், நல்ல விந்தணுக்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் இருக்கு, இல்லைங்களா? முருங்கைக்காய், முருங்கைப்பூ, எல்லாம் முருங்கை இலை, இது எல்லாமே நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் கணவர் கொடுக்குறப்போ நீங்களும் எடுத்துக்கணும், கணவரும் எடுத்துக்கிறப்போ நிச்சயமாக சீக்கிரம் நடக்கும். அந்த மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்களா, அது சீக்கிரமாக நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கும் நீங்களும் நான் இப்போ சொன்ன ஃபுட்டெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ நல்ல சீக்கிரமாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? அதாவது கரு நம்ம கருப்பை முட்டை இந்த அளவு தான் இருக்கணும், இங்கே உருவாகணும், அதெல்லாம் இருக்கு, இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி விந்தணுக்கள் தரமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அதே மாதிரி அஸ்வகந்தாவும் ரொம்ப முக்கியமான பொருள். அஸ்வகந்தா எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அஸ்வகந்தாவும் கணவருக்கு கொடுத்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவர் கொடுத்தீங்கன்னா அந்த விந்தணுக்கள் தரம்லாம் நல்லா அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், இல்லைங்களா? முக்கியமாக மாதுளப்பழம் நீங்கள் எந்த அளவு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றீங்கன்னா அந்தளவு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், விந்தணுக்கள் தரை அதிகரிக்கும், விந்தணுக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், விந்தணுக்கள் நல்லா நீந்தி போகும். இது எல்லாமே இந்த பதிவை பார்க்குற எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. இப்போ எல்லா பொருளும் எல்லாருக்கும் செட் ஆகும்னு கிடையாது. ஒரு சில பொருள் உங்களுக்கு செட் ஆகாது, இல்லைங்களா? அந்த பொருளை விட்டுட்டு மற்ற எல்லா பொருளையும் சாப்பிடுங்க. ஒரு சில பொருள் சாப்பிட்டா அலர்ஜி வந்துடும், ஒரு சில பொருள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காதுன்றப்போ அதை விட்டுருங்க. பனானாவில் எந்த பனானா ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குறீங்கன்றப்போ உங்களுடைய விருப்பம் தான். செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அந்தளவு சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? கீரைகள் எல்லா கீரைகளும் சாப்பிட்ணும். முக்கியமாக பசலைக்கீரை இம்பார்ட்டன்ட் சாப்பிட்ணும், சரிங்களா? இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.